ஆமோஸ் 5:4-7. கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்ன தேடு. இதனால தான் நீங்க ஆண்டவரை தேடுதீங்களோ? தேட வேண்டிய விதத்தில் தேடணும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. தேடுங்கள், அப்பொழுது என்னை கண்டடைவீர்கள். பெத்தேலிலே தேடாதீர்கள். பெத்தேல்னா என்னது? தேவனுடைய வீடு. வீடை நம்பி தேடாத, அந்த சபையை நம்பி தேடாத, தேசத்தை நம்பி தேடாத, பேர் கேட்ட இடத்துக்கும் போவாத. ஏனென்றால் பாருங்க, பெத்தேலும் பாலடைஞ்சு போயிரும், பெத்தேலில் இருக்கிற மனுஷனும் செத்து போயிடுவான், அந்த பெத்தேல் இருக்கிற தேசமும் தீக்கரை ஆகி போயிரும். கர்த்தர் மட்டும் நிலைச்சிருப்பார். கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் நிலைச்சிருக்கும். அதனால கர்த்தரை மட்டும் நம்பி தேடு. 14-15 வாசி. நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே. ஹல்லேலூயா. அப்ப நன்மையான காரியத்தை தேடாம, தீமையான காரியத்தை தேடாம நன்மையான காரியத்தை தேடினா கர்த்தர் நம்ம கூட இருப்பார். ஆமென் சொல்லலாமே? உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே? 5வது, அவிவிசுவாசத்தை விட்டு இயேசுவின் சத்தத்தை கேட்பீர்களானால் இளைப்பாறுதல் அடையலாம். எபிரேயர் 3:7 வாசி. எபிரேயர் 3:7. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் உனக்கும் எனக்கும் சொல்லுகிறபடி இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால், வனாந்தரத்திலே கோபம் மூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தா.